என் செல்ல குழந்தையே, காலையிலிருந்தே உன்னோடு பேசிவிட உன் தாயானவள் இங்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி வரும் சில விஷயங்களை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் இங்கே வந்திருக்கிறேன். உனக்காக நான் எப்பொழுதும் சொல்ல நினைக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால், உனக்காக இத்தனை நேரம் காத்திருக்கும் இந்த தெய்வத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளாமல் செல்லக்கூடாதல்லவா? உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் விஷயங்களை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காக நான் வந்திருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் சரியாக உனக்கு சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் உன்னை தொடரும் எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இந்த காலத்தில் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை இந்த வராகியினுடைய அன்பையும் அரவணைப்பையும் கொண்டு நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பட்சத்தில் எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் நின்று நான் பேச நினைக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக எண்ணிக்கொள். உன்னோடு நான் வந்து உனக்கு நடத்தும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேனோ, உன்னிடத்தில் நான் எதை பற்றி பேச நினைக்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள். உன் மனதில் நின்று நான் உனக்காக என்னென்ன விஷயங்களை எல்லாமும் கொடுக்க வருகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். காலையிலிருந்து பேச காத்து கொண்டிருந்து ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதில் இருக்கும் உண்மைகளை நீ அடையாளம் காண வேண்டும் அல்லவா? உன்னை சுற்றி வரும் இந்த நேரத்தை நீ உறுதிப்படுத்தி கொண்டாலே அது போதும். உனக்கு நான் கொடுக்கும் எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நான் நடத்தும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னை அன்போடு நான் அரவணைக்கிறேன். உன் தெய்வமாக நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, இன்று காலையிலிருந்து நடந்த விஷயங்கள் சில உன்னுடைய மனதிற்குள் உறுத்தலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது, ஓரிடத்திற்கு நீ வர வேண்டும் என்று உன்னை அழைத்தவர்களே இன்று அந்த இடத்தில் உன்னுடைய நிம்மதியை பறித்தார்கள். இவர்கள் வரச் சொன்னார்கள், இவர்கள் உன்னை அதிகமாக வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று சொல்லித்தான் என் பிள்ளை அந்த இடத்திற்கு நீ சென்றிருந்தாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் சில விஷயங்களை எல்லாமும் இனி என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேனோ, உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு எதை சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டிருந்தாயானால் என்றோ உனக்கு இதிலிருந்து ஒரு தெளிவு பிறந்திருக்கும். அதாவது, நேற்று நல்ல பிள்ளை போல பழகுகின்றவர்கள் இன்று உன் மனது காயப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்திருக்கிறார்கள். இன்று உன்னுடைய மனது வேதனைப்படுவதற்கு இவர்கள்
ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, இப்படிப்பட்ட விஷயம் உனக்கு நடக்கும் பொழுது இதையெல்லாமும் நினைத்து நினைத்து என் பிள்ளை நீ அதிகமாக கலங்கி இருந்தது, அதிகமாக நீ வேதனைப்பட்டு நின்றதும் நிஜம்தானே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒரு நல்லதொரு முடிவை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதில் நான் மிகுந்த தெளிவோடு இருந்து கொண்டிருக்கிறேன். எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கும் விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் இந்த காலம் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக உனக்கு இந்த வாழ்க்கை முறையாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதிலிருந்து உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னை சூழ்ந்து வரும் பல விஷயங்கள் இனி உனக்கான முழுமையை நிச்சயமாக உனக்கு இனி சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இன்று நீ கண்ட அவமானம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னால் மறக்க முடியாத ஒரு அவமானம். ஏனென்றால் நேற்று உன் மீது அக்கறை கொண்டவர்கள் போல நடந்து கொண்டவர்கள் இன்று உன் மனதை நொறுக்குகிறார்கள் என்றால் இதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாதல்லவா? இவர்களை நாம் ஒருபோதும் சர்வசாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. இவர்களினுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் எப்பொழுதும் நம்மை காயப்படுத்துவதில்தான் அதிகமாக இருந்திருக்கிறது. இவர்களின் எண்ணங்கள் முழுக்க முழுக்க உன்னை சோதிப்பதில்தான் அதிகமாக இருந்திருக்கிறது. அப்படியானால் நடக்கும் விஷயங்களில் இருக்கும் முழுமையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் விஷயங்களில் இருக்கும் புரிதலை நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நின்று நான் உனக்கு சொல்ல நினைக்கும் எல்லாமும் இனி எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி படுத்தும் அல்லவா? வராகி ஒரு நல்ல செய்தியோடு உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் அதிலிருந்து கடந்து உனக்கான நன்மையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதையெல்லாமும் கடந்து வந்து உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது என்பது ஒரு புறம், என்ன நடக்கப் போகிறது என்பது ஒரு புறம், நடந்ததை எல்லாமும் நாம் நல்லபடியாக மாற்றி இருப்பது ஒரு புறம். இப்படி ஒவ்வொன்றையும் நாம் எந்த இடத்திலும் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரமும் இந்த காலமும் உன்னை முழுமைப்படுத்தாமல் எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உனக்கு கொடுத்த இந்த அவமானங்களை நீ எப்பொழுதும் நினைத்து வருந்துவதை விட இந்த அவமானத்தை எப்படி கடந்து வர வேண்டும் என்பதுதான் நம் எண்ணமாக இருக்க வேண்டும். இதிலிருந்து நம் வாழ்க்கையை எப்படி நாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதுதான் நம் சிந்தனையாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றையும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரமும் காலமும், ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு தெரியப்படுத்தும் இந்த நேரமும் காலமும் இனி உன்னோடு இருந்து உனக்கு எதையும் சொல்லிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு இருந்து உனக்கு எதையும் நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கும் தெளிவு பிறக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையும் உனக்குரிய நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் எப்பொழுதும் இருக்கிறேன். உன்னிடத்தில் எப்பொழுதும் நான் நன் மதிப்பை கொடுக்கிறேன்.
எந்த நாளிலும் உனக்கென்று உன் தாய் வருகிறேன் அல்லவா? இன்று நீ கண்ட அவமானம் இந்த தாய்க்கு தெரியும். இன்று நீ பட்ட அவமானத்தை நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த இடத்தில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னோடு இருந்து நான் சொல்லும் இந்த காலமும் இந்த காரியங்களும் இனி உனக்கு ஏற்ற பல பலன்களை நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இது போன்ற ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இனி எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கும் என்று நினைத்து பதறாமல், நடக்கும் விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல துடிக்கும் பல விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் பல விஷயங்களை நீ உறுதியோடு தெரிந்து கொண்டாலே அது போதும் அல்லவா? எந்த காலமும் உனக்கு தகுந்தாற் போல நிச்சயமாக உன்னை இனி மாற்றும் வலிமை படைத்தது, உன்னை சரி செய்ய வரும் வலிமை படைத்தது. சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் உனக்கு இந்த வாழ்க்கை இனி எந்த நாளும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருப்பதில் உனக்குள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னை நான் நிரந்தரமாக மீட்டெடுக்க துணிந்தவள். உனக்கு வருகின்ற சோதனைகளில் இருந்தெல்லாமும் உன்னை மீட்டெடுக்கும் வலிமை படைத்தவள் உன் தாய் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் இனி எதையுமே நினைத்து நீ பதறாதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். பல நாட்களாக இந்த வாழ்க்கையில் நீ பட்ட பல அவமானங்கள் எப்பொழுதும் உனக்கு ஒரு விதமான மனப்பதற்றத்தை தந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உனக்கு ஒரு விதமான கலக்கத்தை தந்து கொண்டிருக்கிறது. எப்படி இந்த வாழ்க்கையை நாம் கடந்து வரப்போகிறோமோ, எப்படி இந்த மனிதர்களை நம்பி நாம் ஓரிடத்திற்கு செல்வது, இவர்கள் எல்லோரும் இப்படி நடந்து கொண்டால் நாம் எப்பொழுதுதான் நாமாக இருப்பது, கவலைகள் இல்லாமல் நாம் எப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையை தொடர்வது என்று சொல்லி என்ன நடந்தாலும் அதை எல்லாமும் இந்த வாழ்க்கையை நாம் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்கும்படியாக ஒவ்வொரு காரியங்களும் என் பிள்ளைக்கு இருப்பதனால் உன்னுடைய இந்த மனநிலையை மாற்றி கொடுக்க நான் எப்பொழுதும் உனக்கு தயாராக இருக்க வருவேன் என்பதுதான் உண்மை. எந்த நிலையிலும் உனக்கு மதிப்பை கொடுக்க நான் வருவேன் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருப்பதில் அம்மா சொல்ல சொல்ல சில உண்மைகளை புரிந்து கொள். யாரும் இனிக்க பேசினாலும் உடனடியாக அவர்களை நீ வெகுளித்தனமாக முழுமையாக நம்பிவிடாதே. யார் உன்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் உடனடியாக இவர்களை உண்மையானவர்கள் என்று நினைத்து விடாதே. உன்னை சுற்றி நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். சரியான நிலையில் நீ எதையும் உணர்ந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற ஒரு முடிவு என் பிள்ளையின் மனதிற்குள் இருந்து கொண்டிருக்கும் வரை யாராலும் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது. யாராலும் உன்னையும் என்னையும் அவ்வளவு சுலபமாக தள்ளிவிட முடியாது. உன்னிடத்தில் நின்று நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்கள், உன்னிடத்தில் நின்று உனக்கு நான் உணர்த்த நினைக்கும் விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
என் பிள்ளைக்கு இன்று இந்த அவமானம் வரும் என்பது நான் அறிந்த உண்மை. அப்படி இருந்தும் எதற்கு நான் இதை தடுத்து நிறுத்தவில்லை தெரியுமா? நேற்று இவர்களை பற்றி நீ ஆகோ ஓகோவென்று பேசிக்கொண்டிருந்த நேரம் உன் தாய் இதையெல்லாமும் கவனித்து கொண்டிருந்தேன். நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதனை எல்லாமும் நான் கவனித்து கொண்டுதான் இருந்தேன். என்ன நடக்கிறது என்று யோசித்து முடிக்கும் முன்னமே, இவர்களினுடைய உண்மையான குணம் என்னவென்று தெரியும் முன்னமே, இவர்களை பற்றி நீ புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்தாய். நானே வந்து சொன்னாலுமே அவர்கள் கெட்டவர்கள் என்று நீ நம்புவதற்கு தயாராக இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த நொடியில் உன்னுடைய மனநிலை அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது. அந்த நொடியில் உன்னுடைய மனநிலை இப்படித்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொண்டிருந்தது. உன்னோடு நான் இருப்பதில் உனக்கு எல்லா உண்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு நடத்தப்பட வேண்டிய காலகட்டம் இது. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ அனுபவத்தோடு தெரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையில் இவர்களை மறக்க மாட்டாய். அனுபவத்தோடு ஒரு விஷயத்தை நீ கற்றுக்கொண்டால்தான் ஒருபோதும் இவர்கள் உனக்கு தந்த இந்த விஷயத்தை நீ மறக்க மாட்டாய். இல்லை என்றால் வாழ்க்கை முழுமைக்குமே மீண்டும் மீண்டும் இவர்களிடத்தில் சென்று சென்று நீ அவமானப்பட்டு கொண்டிருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, எல்லோரையும் அவ்வளவு சுலபமாக நீ நம்பி விடுகிறாய். எல்லோரையும் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் உண்மையென்று நீ நினைத்து விடுகிறாய். ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாமும் முதலில் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து கொள்ளும் நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் பல யதார்த்தமான விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை தேடி வந்து உனக்காக கொடுக்கும் ஒவ்வொரு அனுபவங்களையும் ஆச்சரியங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டாலே அது போதும். நான் இருக்க உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை இனி நிச்சயமாக நீ கண்டு கொள்வாய். உனக்கே என்று நான் எதையும் நடத்துவேன். உனக்கே என்று எதையும் நான் சொல்லித் தருவேன். உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் உண்மைகளை உனக்கு நான் விளக்கித் தருவேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலமும் உனக்கு இனி நல்ல காலமாக மாறும் நேரம். எல்லா விஷயங்களும் உன் விருப்பங்களைப் போல உனக்கு சரியாக நடத்த வேண்டிய நேரம். இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேவைகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து உனக்கு பல உண்மைகளை சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி நமக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை கொண்டு நாம் சரியாக எதையும் உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காலத்தின் கட்டாயம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இந்த தாய்க்கு இருக்கிறது. வாழ்க்கையில் அந்த அளவிற்கு பல அனுபவங்கள் உனக்கு வந்துவிட்டது. இதற்கு மேலும் இப்படியே இருந்துவிட முடியாது. உனக்கு தர நினைப்பதை நான் சரியாக தந்து விடுவேன். சரியாக அதனை நான் உன் கைகளில் ஒப்படைத்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த மனிதர்கள் உன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அதற்காக நீ வருந்தாதே. இவர்கள் கொடுத்த இந்த அவமானம்தான் இன்று இவர்களை யார் என்று உனக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது என்பதனை மறக்காதே. இவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறது என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உனக்குள் இருக்கும்
இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் கவனமாக புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்குள் தோன்றும் பல உண்மைகளோடு எதையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தாய்க்கு அது மிகுந்த சந்தோஷம். இவர்கள் செய்த காரியத்திற்காக நீ வருந்தவில்லை என்றாலே போதும். அது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சிதான். இந்த தாய்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.